ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். கூடிய விரைவில் நாம் செகண்ட் டேர்மை மீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டுக்கான செகண்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட்புக்கில் யூனிட் 1 த வேர்ல்ட் அரவுண்ட் அஸ் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் டேர்மில் மொத்தம் 6 யூனிட்ஸ் இருக்குது. ஷார்ட் பீரியட் தான், நாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடத்த வேண்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட் மொத்தம் 2 வாரத்துக்கு வருது. 8 நாட்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் டிஹெச்பியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பா ஸ்டோரி, 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு த கிஃப்ட் ஸ்டோரி, இவைகளை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு நாம் கேட்குற கேள்விகளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சான்ஸை கவனித்து புரிஞ்சுக்கிட்டு ரிப்பீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபெமிலியர் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சிம்பிள் சென்டென்ஸ்களை பேசவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டோரியை படித்து புரிஞ்சுக்கிட்டு கேள்விகளுக்கு எளிய சொற்றொடர்களில் பதில் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்கு போகலாம். டே 1 கிரீட்டிங்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஹைஃபை பண்ணி குட் மார்னிங் சொல்லணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹைஃபை பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டியை சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த க்ரீட்டிங்ஸை இந்த யூனிட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். கிளாப் ஃபார் த வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை எல்லாம் போர்ட்லேயோ வேர்ட் வால்லையோ டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி பாலை பாஸ் பண்ண சொல்லணும். நாம் மியூசிக்கை போட்டு விட்டுட்டு திடீர்னு அதை நாம் ஸ்டாப் பண்ண, அப்போ எந்த ஸ்டூடெண்ட் கையில் பால் இருக்கோ அவங்க முன்னால் வந்து போர்டில் உள்ள வேர்ட்ஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை எல்லாம் ரீட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்கான டைம் லிமிட் 1 நிமிஷம்னு நாம் வச்சுக்கிறணும். அதுக்குள்ளே அவங்க 10 வேர்ட்ஸை ரீட் பண்ணிட்டாங்கன்னா கிளாஸ் மொத்தமும் 10 டைம்ஸ் கிளாப் பண்ணணும். இன்னும் 5 ஸ்டூடெண்ட்ஸோட இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாடியூல் முடிகிறதுக்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். 23 வேர்ட்ஸையும் 1 நிமிஷத்தில் அவங்க ரீட் பண்ணணும். சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி ரீகாலிங் த யூசேஜ் ஆஃப் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வெல்கம் சாங்கை நாம் பாட ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு ஸ்கூல் டுடே, school today, school today. I welcome you to school today. Let us learn and play. Let us learn and play. I am glad to see all of you, all of you, all of you. I am glad to see all of you. Come sing and dance too. Come sing and dance too. I welcome you to school today, school today, school today. What are you doing? ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி கிளாப் பண்ண சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நாம் கூப்பிடணும். எக்ஸாம்பிளுக்கு கயலை கூப்பிட்டோம்னா கயல்கிட்ட கயல் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு நாம் கேட்டு அவங்க ஐ ஆம் கிளாப்பிங் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். நாம் இது போல் வேறு ஆக்ஷன் வேர்ட்ஸை சொல்லணும். இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க காதுக்குள்ளே மெதுவாக ஷேக் யுவர் ஹெட் அப்படின்னு நாம் சொல்ல அவங்க அதை ஆக்ட் பண்ணி காமிக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம் வாட் ஆர் தே டூயிங் அப்படின்னு கேட்க அவங்க தே ஆர் ஷேக்கிங் த ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் டே ஆக்டிவிட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க வீட்டிலருந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வர சொல்லணும். பிஸ்கட் கவர், சாக்லேட் ரேப்பர், எம்டி ஃபுட் கண்டெய்னர், இந்த மாதிரி. இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 கிளாப் ஃபார் த வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி டாக் அபவுட் த திங்ஸ் தே யூஸ். நாம் ஒரு சாக்லேட் ரேப்பரை காமிச்சு திஸ் இஸ் எ சாக்லேட் ரேப்பர் அப்படின்னு அதை பற்றி பூரா சொல்லிவிட்டு நீங்கள் இது போல் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கொண்டு வந்தவங்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்க கொண்டு வந்ததை பற்றி 4 or 5 சென்டென்சஸ் சொல்ல சொல்லணும். இவைகளையெல்லாம் வேர்ட் வாலில் டிஸ்பிளே பண்ணி உரிய மீனிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3
கிளாப் ஃபார் த வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி சாண்ட் டைம். இந்த சாண்ட்டை நாம் ஆக்ஷனோடு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கவனித்து ஆக்ஷன்ஸை மட்டும் பண்ணணும். அடுத்து நாம் மறுபடியும் ஆக்ஷனோடு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆக்ஷனோட சாண்ட்டை ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் கீ ஒக்காபுலரி. கெட், செட், கோ. இந்த வேர்ட் கார்ட்ஸை நம்ம டிஹெச்பி அனெக்சர்லேருந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த வேர்ட் கார்ட்ஸை போர்டில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேர்டாக காமிச்சு சத்தமாக சொல்லி ஸ்னாப் அண்ட் கிளாப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி பண்ணணும். எல்லா வேர்ட்ஸையும் ஒரு சொடுக்கு ஒரு கைத்தட்டு அப்படிங்கிற ஆக்ஷனோட இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதோட மீனிங்கையும் சொல்லி தந்துடணும். இப்போ கிளாஸை 2 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். வேர்ட் கார்ட்ஸை டேபிளில் வச்சுட்டு 2 குரூப்பில் இருந்தும் ஒரு ஸ்டூடெண்ட்டை நாம் கூப்பிடணும். அவங்க அவங்களுக்கான கார்டை எடுத்துகிட்டு போய் பின்னால் நின்றுக்கணும். இப்போ நாம் கெட், செட், கோ அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் நேருக்கு நேராக நின்று அவங்க கார்டை காமிக்கணும். ஏ டீம் ஸ்டூடெண்ட் பி டீம் கார்டையும் பி டீம் ஸ்டூடெண்ட் ஏ டீம் கார்டையும் ரீட் பண்ணணும். அவங்களுக்கு ரீட் பண்ண சிரமமாக இருந்தால் அவங்க டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கார்டை ரீட் பண்ண சான்ஸ் கொடுக்கணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4 கிளாப் ஃபார் த வேர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் கீ ஒக்காபுலரி. நாம் யூஸ் பண்ண வேர்ட் கார்ட்ஸை எடுத்துக்கணும். இந்த சென்டென்ஸ்களை போர்டில் எழுதி போட்டுறணும். வேர்ட் கார்ட்ஸை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டணும். இப்போ பாக்ஸை ரவுண்டில் விட்டுட்டு நாம் கிளாப் பண்ணிகிட்டே இருக்கணும். நாம் திடீர்னு கிளாப் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு யார் கையில் பாக்ஸ் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டை பாக்ஸ்லேருந்து ஒரு வேர்டை எடுக்க சொல்லணும். அவங்க அந்த வேர்டை எடுத்து சத்தமாக ரீட் பண்ணிவிட்டு போர்டுக்கு போய் அந்த வேர்டு உள்ள சென்டென்ஸை சுட்டி காமிச்சு ரீட் பண்ணணும். இதே போல் எல்லா சென்டென்ஸ்களையும் வேறு ஸ்டூடெண்ட்ஸோட நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி கிரியேட்டிங் எ ஸ்டோரி வித் பிக்சர் க்யூஸ், பிக்சர் டிக்டேஷன். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 7, 8 இவைகளை எடுக்க சொல்லணும். இப்போ நாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எல்லாம் ஒன்றா சொல்ல அவங்க அதை ட்ரா பண்ணணும். 2 வீடுகள் வரைங்க. ஒவ்வொரு வீட்லேயும் 2 ஜன்னல்களும் ஒரு கதவும் வரைங்க. இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக நாம் சொல்ல அவங்க வரையணும். அவங்களோட பிக்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாம் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். முடித்ததும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அடுத்த கிளாஸ்க்கும் அவங்க எல்லோரும் காமிக்கணும். எல்லோரையும் நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போது பிக்சர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். எதுக்காக மக்கள் இந்த வீட்டோட கூரை மேலே உட்காந்துருக்காங்க? எதனால் அவங்க வீட்டை தண்ணி சூழ்ந்துருக்கு? அவங்க உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களோட வீடுகள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கு. இது போன்ற இயற்கை பேரிடர்களான வெள்ளம், பூகம்பம், சுனாமி இவைகளால் நிறைய பேர் தங்களோட குடும்ப உறுப்பினர்களையும் வீடுகளையும் கால்நடைகளையும் இன்னும் பலவற்றையும் இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம் அவசியம் ஹெல்ப் பண்ணணும். அவங்கள்ட்ட மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் எடுத்து சொல்லணும். ரீட் இன் அ டீம். இந்த வேர்ட்ஸை எல்லாம் போர்டில் எழுதி போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீனிங்கோடு சொல்லி கொடுத்துடணும். சில முறைகள் நாம் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக அந்த வேர்ட்ஸை சில முறைகள் ரீட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை 4 டீமாக டிவைட் பண்ணிக்கிட்டு ஒரு டீமை முன்னால் கூப்பிடணும். டீமில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 1 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதை எல்லா டீம்ஸோடையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த டீம் டைம் லிமிட்குள்ளே நிறைய வேர்ட்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இதோட டே 4க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.